ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறேன். ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். பட் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கீ செயின். பைக்கோட ஒரு கீ செயின், எஸ்பெஷலி பைக்குக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கீ செயின். இது பைக் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்றத எடுத்துருக்கேன். என்னடா கீ செயின்லாம் ரிவ்யூ போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு காட்டிடுறேன். அது தோணும், அது வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது தாங்க எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் கீ அன்கட் பிளேட் கீ செயின். இது ஓகேல, ஃபுல் பேர் தான் போட்டிருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $395. நம்ம வந்து அமேசானில் வந்து எடுத்திருக்கேன். ஓகேலா, இது வந்து கிட்டத்தட்ட நைஃப் மாதிரி, நம்ம ஃபோல்டபுள் நைஃப் மாதிரி உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீ செயின் வந்து வெளியே வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீ வந்து உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணி காட்டுறது மட்டும் பத்தாது, எடுத்துகிட்டு போய் ஒரு கீ மேக்கர்கிட்ட கொடுத்து நான் இதை பண்ணணும், சரிங்களா? அதுதான் இங்கே பெரிய மேட்ரு. ஏன்னா அந்த மாதிரி கீ மேக்கர்ஸ், ஏன்னா இதுக்கான நாலேஜ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு. ஸோ அவங்க அதை பண்ணி கொடுக்கணும். பார்ப்போம், அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு என் ஏரியாவில் இந்த மாதிரி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் சொல்லவே முடியும். ஸோ எஸ், இதுதான் கைஸ் ப்ராடக்ட். பேக்கிங் செம கேவலமாக இருக்குது, தூக்கி தனியாக வச்சுருவோம். அண்ட் இதுதான் மக்களே ப்ராடக்ட்டு. பில் குவாலிட்டிலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதான் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கீயை போட்டு அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இது இருக்குது, இது என்னன்னு தெரியல. ஸோ அப்படி போட்டு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி பண்ணிங்கன்னா கீ வந்து வெளியே வரும். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான். ஆனால் நல்ல பில் குவாலிட்டி கைஸ், நல்ல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, கேவலமான பிளாஸ்டிக்லாம் கொடுக்கல. அண்ட் நம்மளுக்கு இந்த பக்கம் யமஹா இருக்குது. ஸோ எஸ், இதுதான். இப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் இதை வந்து நீங்கள் அந்த கீ மேக்கருக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதை பண்ணி கொடுப்பாங்க. எப்படி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. இதை ஓப்பன் பண்ணுவாங்களா தெரியல. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல மக்களே. இது அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரூவில் தான் எல்லா மேட்டர் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எஸ், இதாங்க இஸ் ப்ராடக்ட்டு. ஓகேலா, $390 இது ஒர்த்தா அப்படி கேட்டால் எனக்கு தெரியல, பட் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் மக்களே. நான் வந்து இதை போய் கீ மேக்கர்கிட்ட பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பில் குவாலிட்டி இது வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக டேமேஜஸ் ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த இடத்துல நீங்கள் கீரிங்க தான் மாட்டிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா. அண்ட் எஸ், உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா போய் உட்காரதும் கூட லாக்கும் நல்லா ஆகிடுது. ஸோ நல்லா ஈஸி ஆப்ரேஷன் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு வெளியே வர மாட்டேங்குது, சும்மாவே இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் வெளியே வருது. ஸோ லுக்ஸ் குட். ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை வந்து போய் கீ மேக்கர்கிட்ட கொடுத்து நான் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன். ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே. ஸோ மக்களே, வெல்கம் பேக். அண்ட் ஃபைனலி வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ கீ வந்து ரெடி, கட்டிங்கெல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் தான். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் வேணும்னா. அது ப்ரொசீஜர் காட்ட முடியாது, பட் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கீ எடுத்துகிட்டு போயிடுங்க, ஒரிஜினல் யமஹாவோட கீ. ஸோ இந்த கீ எடுத்துகிட்டு போயிடுங்க, கீ மேக்கர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. கீ மேக்கர், சரிங்களா? கீ மேக்கர்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த கீ மேக்கர் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் இந்த 2 கீஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இது மொட்டையாக நான் இப்போ போன தடவை காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி கொண்டு போங்க. கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு மெஷின் ஒன்று இருக்கும். மெஷினோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு அழகாக வந்து மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் 5 minutes, மேக்ஸிமம் 10 minutes, அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்காது இதோட ஒர்க்கு, சரிங்களா? ஸோ பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் சார்ஜ் எவ்வளோனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வரைக்கும் சார்ஜ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு $100 தான் சார்ஜ் பண்ணார். மினிமம் வந்து ஒரு $80 வச்சுக்கோங்க, $70 to $80. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $150. அதுக்கு மேலே போகாது மேக்கிங் சார்ஜ். ஏன்னா வேலைப்பாடு பெருசாகவும் இல்லை. அந்த மிஷின் வச்சுருந்தாங்கன்னா விதின் லைக் ஒரு 5 to 10 minutes பண்ணி உங்களுக்கு கையிலே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா கீ. அண்ட் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டு ஒர்க் ஆகலை. கொஞ்சம் ஆயில் விட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது. போக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடும். இது ஒரிஜினலே அந்த மாதிரி தான் பண்ணோம். போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அதே மாதிரி தான் ஸ்மூத்து ஆகிடும்.
இது 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் 2 கூட இல்லை, ஒரு விஷயம் சொல்லலாம், அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, இது வந்து ஃப்ரெஜைல், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் மேட் அப்படின்றதுனால எப்போ வேணால் உடைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு ஸ்க்ரூவில் தான் இது தாங்குது. ஸ்க்ரூ எடுத்துட்டிங்கன்னா இது வந்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெஜைல் தான், கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் வந்து பண்ணாதீங்க. முடிஞ்சால் என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக அந்த கம் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஜைல். எந்த வகையில் ஃப்ரெஜைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கீயை போடுறதுலேயும் ஃப்ரெஜைல் இருக்கும். 2வது நிறைய பேர் இதோட அந்த கீ செயின் காரரே எனக்கு என்று சொன்னார். அந்த கீ செயின் பண்ணுறவர் இருக்கார்ல, அந்த கீ பண்ணுறவர் அவரே சொன்னார், கீ மேக்கர்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்தாரு. பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல, அதை வந்து திறக்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் டேங்க் திறக்கும்போது கூட பிரச்சனை இல்லை, மூடும்போது அதை வச்சு, இப்போ மூடும்போது என்ன பண்ணுறோன்னா அதை வச்சு அது வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் டேங்க் அழுத்துவாங்க. அந்த அழுத்தும் போது இது உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கையை வச்சு உங்கள் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லாக்கிங் மெக்கானிசம். கையை வச்சு அழுத்தினீங்கன்னா போதும், ஃபிங்கர் வச்சு அழுத்தினீங்கன்னா போதும், அந்த பெட்ரோல் லிட் வந்து மூடினோம். ஸோ அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது கையை வச்சு யூஸ் பண்ணுறது பதிலாக இதில் யூஸ் தி கீஸ். இது ஓகே, இது பிரச்சனை இல்லை, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இது ஸ்ட்ராங்காக இல்லாததுனால உடஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் லிட்டு மட்டும் மூடும்போது கையை வச்சு மூடு பண்ணுங்கள், அதாவது கையை வச்சு மூடுங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஃப்ளிப் கீ. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அமேசான்லேயோ இல்லை அந்த கீ செயின் அந்த கீ மேக்கர் கிட்டே நீங்கள் போனீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய மாடல் வச்சுருப்பாங்க. நான் இப்போ கீ மேக்கர் கிட்ட போகும்போது இதே மாடல் அவங்களே வச்சுருந்தாங்க. இதே மாதிரி எக்கச்சக்கான மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒரு 200லேருந்து 300 தான் இருக்கும் கடையிலையும். அமேசானும் கொஞ்சம் காஸ்ட்லி தான், அன்ஃபார்ச்சுனேட்லி 399 மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ நான் வாங்கியது 400. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 250லேருந்தே ஆரம்பிக்குது. 250லேருந்து ஒரு 400க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ், இதுதான் கைஸ் அபவுட் ஃப்ளிப் கீ ஃபார் Yamaha ஆர் எனி அதர் பைக். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ்லாம் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பெருசாக கொஷின்ஸ் இருக்காது, நீங்களே இதை பண்ணக்கூடிய விஷயம் தான். இதை டூ இட் யுவர் செல்ஃப் தான். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்கள். சேஃப்டி இஷ்யூஸ் பெருசாக இருக்காது. கீ மேக்கர்ஸ் மோஸ்ட்லி சேஃப்டி இஷ்யூஸ் பற்றி இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் பெருசாக கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகாதீங்க. வெறும் இந்த ஒரிஜினல் கீ, இந்த கீ மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் ராஜீவ் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.